நீங்க கொடுத்த வாக்குறுதி என்ன? 5 வருஷம் முன்னாடி சார் நீங்க என்ன சொன்னீங்க? பணி நிரந்தரம் ஆக்குறேன்னு சொன்னீங்களா? அதை நம்பிதான் இவ்வளோ 15 ஆண்டுகளா அவங்க உழைச்சு இப்போ நீங்க பெர்மனன்ட் ஜாப் ஆக்குறீங்கன்ற ஒரு நம்பிக்கையில இங்க உட்கார்ந்தா 10 நாள் கண்டுக்காம போயிருக்கீங்க. உங்க மேயர் பிரியான்னு ஒருத்தர் இருக்காங்க, மெசஞ்சர் வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. பிரஸுக்கு ஒப்படைக்கிறாங்க, கொடுத்த ஸ்கிரிப்ட் அப்படியே டெலிவர் பண்றாங்களே தவிர பிரச்சனை என்ன, இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்றது சொன்னாங்களா, கொடுத்தாங்களா? உள்துறை அமைச்சர் யாரு? நேரு சார். அவங்க உயிரோட தான் இருக்காங்களா? தெரியலையே. அப்படி இவ்வளவு கேவலமான இவ்வளவு மோசமான ஒரு அரசாங்கம், இதை சொல்லாம வேற வழி இல்ல எங்களுக்கு. கருணை கொலை செஞ்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிலைமைக்கு இத்தனை லேடிஸ், இத்தனை பெண்களை நீங்க தள்ளிருக்கீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்க எது செஞ்சாலும் என்ன, செய்யலன்னு என்ன? இப்ப அடுத்த எலெக்ஷன் வரப்போது, கேம்பெயின் அப்படின்னு கிளம்பிடுவீங்கல்ல, இங்க வாங்க, என்ன பிரச்சனைன்னு கேளுங்க, அதுக்கப்புறம் அடுத்த வேலைன்னு பாருங்க. இவங்க வைக்கிற கோரிக்கைகள் 2 தான். பணி நிரந்தரம் ஆக்குறேன்னு சொன்னீங்களே, ஏன் இன்னும் பண்ணாம இருக்கீங்க? உங்க வாக்கு நீங்களே இன்னும் காப்பாத்தல. நேரம் முடிஞ்சது, 5 வருஷம் முடிய போகுது. உங்க வாக்கு நீங்களே காப்பாத்தலன்னா உங்களை எப்படி இன்னும் நம்பி நம்ம உட்கார்ந்து இருக்க முடியும்? 2வது, பிரைவேட்ல வேலை செஞ்சிருக்காங்க, இவ்வளவு வருஷம் பிரைவேட்ல வேலை செஞ்சிருக்காங்க. 25,000 கிட்ட மாச சம்பளம் வாங்கியிருந்தாங்க, அது கூட ஓரளவுக்கு ஓகே. இப்ப புதுசா வேற ஏஜென்சிக்கு போங்க, 15,000 தான் கொடுக்கறோம்னு சொல்லி 10,000 கட் பண்ணி எப்படி அவங்க வாழ்க்கையை ஓட்ட முடியும்? எப்படி அவங்க வாழ்வாதாரத்துக்கு வழி என்ன? இது 2 கோரிக்கை தான். பர்மனன்ட் ஆக்குங்க, அவங்களுக்கு முன்னாடி வந்த சம்பளத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, அதாவது பண்ணுங்க. இதுதான் இவங்களோட கோரிக்கை. இந்த 2 கோரிக்கைகளையும் உங்களால நிறைவேற முடியல அப்படின்னா இதுக்கப்புறம் எதுவுமே நீங்க பேசாதீங்க. இதுக்கப்புறம் தயவு செஞ்சு எந்த வாக்குறுதியும் கொடுக்காதீங்க, ஓட்டும் கேட்காதீங்க.